ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கூகுள் டெக். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஇஸ் இன் பைத்தான். அதாவது பைத்தான்ல ஐடிஇஸ்ன்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கன்ஃபியூஷனா இருப்பீங்க நிறைய பேர். என்ன ஐடினா என்ன, இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய இருக்கு ஐடிஇஸ் மார்க்கெட்ல, நம்ம எதை யூஸ் பண்றது, எதை எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க கன்ஃபியூஷனா இருப்பீங்க. ஸோ நாங்க உங்களுக்கு டெஃபினட்டா அது என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். வாங்க ஐடினா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஐடிஇ அப்படிங்கிறது என்னன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறோட ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த ஐடிஇ அப்படிங்கிறது. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நமக்கு வந்து பைத்தனை வந்து யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்றக்கோ இல்ல வந்து நம்ம கோடிங் போடுறக்கோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணிக்க வந்து டாப் 10 ஐடிஇஸ், அதாவது மார்க்கெட்ல இருக்க டாப் 10 ஐடிஇஸ் என்னென்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னென்னங்கிற லிஸ்ட் அவுட் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பைச்சாம், விசுவல் ஸ்டுடியோ கோட், சப்ளைம் டெக்ஸ்ட், விம், ஆட்டம், ஜூபிட்டர் நோட்புக், எக்லிப்ஸ் பிளஸ் பைத்தான் பிளஸ் லிக்லிப்ஸ், GNU MCAS, ஸ்பைடர் அண்ட் தானி. இந்த இதுதான் டாப் 10ல இருக்கிற ஐடிஇஸ். நாம இதை ஒன்னொன்னா என்னங்கிறத பார்க்கலாம், அதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் பைச்சாம். ஸோ அப்வியஸ்லி எல்லாருக்கும் பைச்சாம் தெரிஞ்சிருக்கும். பைச்சாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்ல ரொம்ப லீடிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஐடிஇ. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் டெவலப் பண்றதுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரண்ட் எண்ட், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்க்ரீன் விசுவலைசேஷன்ல இருந்து அந்த இது பார்த்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. அதனோட கோடும் நம்ம வந்து ஈஸியா டெவலப் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து பைச்சமோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதை வந்து டேட்டா சயின்ஸ், எம்எல், ஏஐ டெவலப் பண்றவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. செகண்ட், விசுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ பேசிக்கா இது வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்றவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அதுலயும் வந்துட்டு இப்போ வந்து பைத்தன் யூஸ் பண்றதுக்காகவும் அதை எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ ஆல்ரெடி விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால நீங்க எனக்கு பைச்சாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றவங்க நீங்க டெஃபினட்டா வந்து யூ கேன் கோ ஃபார் விசுவல் ஸ்டுடியோ கோட். ஏன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும், உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்க அதில் பார்த்துக்கலாம். சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இதுல மூணாவது லிஸ்ட்ல மூணாவதா இருந்தது. ஸோ இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கோடிங்கு, அதனால வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இதோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும், பர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கணும், ஈஸியா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து சப்ளைம் டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் அது. அடுத்து விம். விம் வந்து என்னடா விம்னு ஒரு டூல் இருக்கான்னு கேட்குறீங்க. ஆமா இருக்கு. அது வந்து அதுவும் ஒரு ஐடிஇ தான். அதுவும் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க யூஸ் பண்றது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இதுதான். ஆனா நம்ம ஏன் வந்து டாப் 10ல ஃபர்ஸ்ட் வந்து பைச்சம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட்ல வந்திருக்கு. பிளஸ் அது வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு. நிறைய பேக்கேஜஸ் வந்து நம்ம தேடி தேடி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அதுவும் ஜூபிட்டர் நோட்புக், இந்த ரெண்டும் நம்ம அடுத்து பேசுவோம். அந்த ரெண்டும் தான் வந்துட்டு நமக்கு வந்து எம்ஐ, ஏஎல், டேட்டா சயின்ஸ், வெப் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உடனுக்குடனே நம்ம ரிசல்ட் அவுட்புட் பார்க்க முடியும். பட் இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பழைய மெத்தட்ல இருக்கிறனால பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆட்டம் அப்படிங்கிறது 5வது இடத்துல இருக்கு. ஸோ ஆட்டம்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஐடிஇ. ஸோ ஈஸியா வந்து நம்ம எடிட்டரையே கஸ்டமைசபிள் பண்ணிக்கலாம். எதையும் நம்ம எந்த ஒரு கோடையோ இல்ல வந்து அசட்டையோ நம்ம வந்து விட வேண்டியதில்லை. எல்லாமே அப்படியே நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால அதை வந்து 5th பிளேஸ்லையும், ஜூபிட்டர் நோட்புக் 6th பிளேஸ்ல இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து வெப் மிஷின் லேர்னிங், ஏஐ இல்ல வந்து இப்போ டேட்டா சயின்ஸ் மட்டும் யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா யூ கேன் கோ ஃபார் ஜூபிட்டர் நோட்புக். நான் அதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் டேட்டா சயின்ஸ்ல வந்து ஜூபிட்டர் நோட்புக் தான் யூஸ் பண்றாங்க. அதனோட யூசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மேல கோடிங் போட்ட அடுத்த அந்த ரன் பண்ண அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு கீழே வந்துட்டு அவுட்புட் வந்துடும். ஸோ அதனால ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறதுனால அது யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 3 காம்பினேஷன் விச் இஸ் பைக்லிப்ஸ், எல்கிளிப்ஸ் அண்ட் பைதேவ். ஸோ இந்த 3 தான். ஸோ எக்லிப்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து ஜாவால யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மீதி ரெண்டும் பார்த்தீங்கன்னா பைத்தனோட சேர்ந்து வரனால அது வந்து 3யும் சேர்த்து ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த 3 என்விரான்மெண்ட்டோட அட்வான்டேஜஸும் நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஐடிஇல நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் கோட், அந்த எக்லிப்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற எல்லாமே வந்து இங்க கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்இ எம்கேஸ். ஸோ இது என்னன்னா இதுவும் ஒரு ஐடிஇ, பட் இதெல்லாம் வந்து ரேரா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இது அந்த டாப் 10ல லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கு. இந்த ஒவ்வொரு ஐடியோட டீடைல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே நம்மளோட பிளாக் பேஜ்ல கொடுத்துருக்கோம். அதோட பிளாக் பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டீடைல்ஸ் கிடைக்கும். இந்த ஜிஎன்ஏ சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு எடிட்டர், எஃபர்ட் லெஸ்ஸா இருக்கும். பட் வந்து நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்டென்சிபிளா ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனா என்ன மார்க்கெட்ல எல்லாரும் கம்மியா யூஸ் பண்றதுனால அதனோட நேம்ஸ் வந்து வெளியே தெரியாம இருக்கு. ஸோ ஸ்பைடர் இது ஆட்டோமேட்டிக்கா வரும் எங்கன்னு பாத்தீங்கன்னா அனகோண்டா என்விரான்மெண்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுமே வந்து உங்களுக்கு ஜூபிட்டர் நோட்புக் ஸ்பைடர் ரெண்டுமே கிடைக்கும். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு டிராபேக் என்னன்னா இது வந்து ப்ரிஃபர் பண்றதுல யாருமே டியூ டு தட் அந்த ஒரு விசுவல் என்விரான்மெண்டா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அந்த ஃப்ரண்ட் எண்டோட கொஞ்சம் டிராபேக்ஸ்னால. பட் ஆனா இதுவும் ஒரு நல்ல ஒரு டூல் தான். ஏன்னா இதனோட லைப்ரரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இன்பில்டா இருக்கும். அதனால வந்து நீங்க டெஃபினட்டா இதையும் நீங்க டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். தானி அப்படிங்கறத நம்மளோட லிஸ்ட்ல டாப் 10ல லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஐடி. ஸோ இது வந்து நீங்க புதுசா இருக்கீங்க, அதாவது வந்து ஃப்ரெஷர் புதுசா நீங்க வந்து பைத்தன் கத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த ஐடியை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கிற ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா ராம்சாம் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்ஸ். அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா நீங்க வந்து பைத்தன்ல வந்து டிஜே டிஜாங்கோ லாங்குவேஜ், அதாவது டிஜாங்கோ லைப்ரரி வச்சு டெவலப்பர் ஆகிறதுக்கு நீங்க ஒரு இது சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பா நம்ம போடுறோம். ராம்சாம் ப்ரோ டெஃபினட்டா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நம்பி இருந்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பைத்தம் எப்படி இன்ஸ்டால் பண்றது, பிளஸ் வந்துட்டு அதனோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, நம்ம ராம் ப்ரோ கேட்டிருந்த மாதிரி ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத அடுத்தடுத்த சீரீஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் கூகுள் டெக். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.